நம்ம நியூ ஏஜ் கேரியர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சி இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங், இதில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்கள். இப்போ உங்களுக்கே தெரியும், சென்னைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே இருக்குது. கார் கம்பெனிகள் நிறைய இருக்குது. ஹுண்டாய், அந்த கம்பெனியில் கொரியன் லாங்குவேஜ் தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர்ஸை கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 3 லட்சத்துலேருந்து 17 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல துறைகளிலும் டிரான்ஸ்லேட்டர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்படுகிறது. ஒருவேளை வெளிநாட்டிலிருந்து யாரும் வந்தால் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக, அல்லது இவர்கள் வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் இங்கேருந்து யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய ஸ்கூல் வந்துடுச்சு. சாதாரணமாக ஸ்கூல்லாம் இல்லை. ஐபி, இன்டர்நேஷ்னல் பக்காலரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. எப்படி நம்ம மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் பல விதமான கரிக்குலம் இருக்கிறது. இங்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் வேணும். ஹைலி எக்ஸ்பர்டைஸ்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸ்டார்டிங் சம்பளமே அவங்களுக்கு 2 லட்சத்துலேருந்து இருக்குது. 10 லட்சம் வரைக்கும் அனுபவத்தை பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கல்லூரியில் ஆசிரியர்களாக வேலை செய்வதற்கு யூஜிசி நெட்டு, கேட்டு அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்கணும். ஸ்லெட் எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டால் காலேஜ் ப்ரொஃபஸராக வேலையில் சேர்ந்துடலாம். ஸ்டார்டிங் சேலரி 6 லட்சத்துலேருந்து அப்புறம் அனுபவத்தை பொறுத்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகும் பொழுது 30 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க ஹெச்ஓடி ஆவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பிரின்ஸிபால் ஆவாங்க. அப்போ நிறைய வருமானத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. டெக்னிக்கல் ரைட்டர்ஸ், இது ஒரு முக்கியமான பகுதி. டெக்னிக்கல் சப்ஜெக்டை எழுதுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருந்து வாங்குறீங்க, அது உள்ளே ஒரு லிட்ரேச்சர் வச்சுருப்பாங்க. அந்த லிட்ரேச்சர் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். நான் மற்ற இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இதை பற்றிலாம் கூட நான் பேசலை. ஏன்னா அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்ஜினியரிங் துறையில் புதுவிதமான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு எப்போவுமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் உலகமே எலக்ட்ரானிக் உலகமாகிவிட்டது. அப்போ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சம்பளம் 4 லட்சத்திலிருந்து 14 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐஐடி ஜி, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின், அதை எழுதுனா தான் உங்களை நீங்கள் ஐஐடி உள்ளே போக முடியும். ஸோ அப்புறம் இப்போ கேட், இந்த மாதிரி பலவிதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு. டேட்டா சயின்டிஸ்ட், இப்போ இந்த ஃபீல்டு மிக பிரமாதமான முறையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மூணில் எந்த துறை படித்தாலும் இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் வேலையை யாரும் பறிக்க முடியாது, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து வருபவர் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு முன்னேறி கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. சாட் ஜிபிடி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 3 இருந்தது, 3.5 இருந்தது, இப்போ 4வது வெர்ஷன் வந்துடுச்சு. இப்போ அதையும் விட அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏஐ துறையிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. டேட்டா சயின்டிஸ்ட், ஐஐடி சென்னையில் டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் +2 முடிச்சுட்டே அந்த கோர்ஸை நீங்கள் மற்ற டிகிரி கோர்ஸோடு சேர்த்து சைமல்டேனியஸாகவும் நீங்கள் படிக்கலாம். அடுத்து வெப் டெவலப்பர்ஸ், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்பிங் தி வேர்ல்டு வைடு வெப் அப்ளிகேஷன்ஸ். இவங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கிறது. இவங்களுக்கும் சம்பளம், ஆரம்ப நிலை சம்பளம் 3 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகளிலும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகளெல்லாம் சென்றால் குறைந்தபட்சம் $80,000 வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்,
நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்த்துக்கிடுங்க. ஸ்டார்டிங் சேலரி அவங்களுக்கு வந்து 9.5 லட்சம். அதிலிருந்து இன்றைக்கி நிலைமைக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தால் 44 லட்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கோடி அல்லது 2 கோடி வரை கொடுப்பதற்கு நிறுவனங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தேதியிலேயே 2 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்க நிறுவனங்கள் தயாராக இருக்குது. ஸோ தே டீல் வித் ரீக்ரியேட்டிங் ஹியூமன் காக்னிட்டிவ் ப்ராசஸஸ். ஸோ இந்த படிப்பை நீங்கள் கவனம் எடுத்து படிக்கலாம். இன்னும் பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், இதுவும் ஒரு நல்ல துறை. 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகள் போனால் $1,00,000 வரை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குவாலிட்டி அனலிஸ்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ், ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமிங் முடித்ததுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு வந்து அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் ரோல் அவுட்டே பண்ணுவாங்க. அதனால் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸுக்கும் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டார்டிங் சேலரியே 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகள் போனால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. $70,000 இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் 1லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ், இது இப்போ ரொம்ப விருப்பமான துறையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்ஜினியரிங் காலேஜிலெல்லாம் ரொம்ப முக்கியமான துறையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கும் ஸ்டார்டிங் சேலரி 8 லட்சத்திலிருந்து 23 லட்சம் வரை உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட், இதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்லி ஆகணும். IIT மெயின்ஸ் எழுதுறதுக்கு மார்க் டெஸ்ட் நடத்துகிறாங்க. அதை btechguru.com அப்படிங்கிறவங்க நடத்துகிறாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த முதல் நம்பரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த வெப்சைட்டு போய் நீங்கள் பார்த்து யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவங்க இந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். ஃப்ரீயாக தான் நடத்துகிறாங்க இந்த மார்க் டெஸ்ட்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் IIT மெயின் எழுதுவதற்கோ எழுதுவதற்கோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுனால ஸ்டாட்டிஸ்டிஷியன், புள்ளி விவர நிபுணர் ஆகலாம். இதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்சூரன்ஸ் துறையில் ஆக்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. அதற்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்கள ரொம்ப தேவைப்படுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க தான் அந்த ஆக்சுவரி வேலைக்கு விருப்பப்படுவாங்க. நல்ல சம்பளமும் கிடைக்கும். பின்னாடி பார்ப்போம். அடுத்து மேத்தமெட்டிஷியன், நீங்கள் கணக்கு துறையில் நீங்கள் நிபுணராக இருந்தால் உங்களுக்கு அந்த துறை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சென்னையில் கூட சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது. மாதத்திற்கு $5,000 ஸ்டைபண்டோடு உங்களுக்கு வந்து பிஎஸ்சி கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ கணக்கு துறையில் ஆர்வம் இருப்பவர்கள் இதை படிக்கலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் டேட்டா அனலிஸ்ட், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டேட்டா அனலிஸ்டாகவும் நீங்கள் ஆகலாம். இதற்கும் நிறைய சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதில் என்னென்ன துறையெல்லாம் புது துறைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், போலீஸ் துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா க்ரைம் சீன்லேருந்து ஃபிசிக்கல் எவிடென்சஸை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி போலீஸ் துறைக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு. அடுத்து ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட், திருவனந்தபுரத்தில் இதை பற்றிய ஒரு படிப்பு இருக்குது. நம்மளுக்கு அருகில்னா திருவனந்தபுரம் தான். அங்கே இதை பற்றி ஒரு பெரிய இன்ஸ்டியூட், இந்தியன் IIT மாதிரியே அதுவும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்கிறது. அங்கே இந்த ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட்டை பற்றி படிக்கலாம். மிக அதிகமான சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சயின்டிஸ்டாக கூட நீங்கள் ஆகலாம். எந்த துறையில் நீங்கள் போக வேண்டுமோ அந்த துறை சயின்டிஸ்டாக நீங்கள் ஆகலாம். அடுத்து ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியரிங்கோட தொடர்புடையது. ஆனால் இந்த ஆர்கிடெக்சர் துறைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது யாராவது ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்றால் சாதாரணமாக சிவில் இன்ஜினியர்களை அவர்கள் ஆலோசிப்பதில்லை. அவர்கள் ஆர்கிடெக்ட் படித்தவர்களை தான் தேடுகிறார்கள்.
இதுக்கு நாட்டா நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். இன்ஜினியரிங் 4 வருஷம், ஆர்கிடெக்சர் வந்து 5.5 வருஷம். நீங்கள் இதை படித்தீங்கன்னா பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து என்டர்டெயின்மெண்ட் துறை, ஜாலியாக இருந்து கொண்டே வாய்ப்பு இருக்கிறது. ரேடியோ ஜாக்கி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி. நீங்கள் சரளமாக பேசுவீங்க, கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவீங்க. உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அது சுவையான முறையில், சுவாரஸ்யமான முறையில் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ரேடியோ ஜாக்கி ஆயிடலாம். அல்லது டிவியில் நீங்கள் நிறைய பேர் ஃபேமஸ் காம்பியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்காகவே அந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய ரசிகர் பட்டாளமே நிறைய இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை நீங்கள் உருவாக்கிடலாம். ரேடியோ ஜாக்கியாக இருந்து சினிமாவில் நடிக்க வந்தவர்களும் இருக்கிறார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த துறையிலையும் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு டிகிரி இருந்தால் போதும். அல்லது இதற்கெனே தனியாக கோர்ஸ் நடத்துகிறார்கள், அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான். அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ரேடியோ ஜாக்கி ஆயிடலாம். 2.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இப்போ சம்பளம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்து யூடியூபர்ஸ். நீங்கள் நிறைய யூடியூப் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ தனியாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னா யாருக்கிட்டேயும் போய் கை கட்டி வேலைக்கு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்களே வந்து யூடியூப்லாம் அப்லோட் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கலாம். ஒருத்தர் ட்ராவல் பண்ணியே சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் ஹோட்டலாக போய் சுவை பார்த்து அதை பற்றி கமெண்ட்டு கொடுத்து சம்பாதிக்கிறாரு. இப்படியெல்லாம் பல விதமாக இருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சமையலை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் போட்டு அதிலேயே நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக்டர்ஸ், இப்போது டிவியில் நிறைய சீரியல் இருக்குது, நிறைய வருது. அதில் நடிப்பதற்கு நிறைய பேர் கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் சினிமா ஒன்று தான் இருந்தது. இப்போ சினிமாவில் ஒரு பெரிய லெவலில் முன்னேற முடியலைன்னா அட்லீஸ்ட் இந்த சின்ன திரையில் அவங்க முன்னேறி சினிமாவில் நுழையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன திரையில் நடிக்கிறதுக்கே கூட நிறைய லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு எபிசோடுக்கு இவ்வளவு, ஒரு எபிசோடுங்கிறத ஒரு 1/2 மணி நேரம், இந்த 1/2 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிற ஃபீஸ் வாங்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அடுத்து ஃபைனான்ஸ் அண்ட் காமர்ஸ், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ். இதை வந்து நீங்கள் தனியாகவே பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது வேலையில் இருந்துகிட்டே கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு இன்சூரன்ஸ் துறையை பற்றிய அட்வைஸ் பண்ணி, ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸும் கூட சொல்லுவாங்க. இன்சூரன்ஸில் எந்த இன்சூரன்ஸில் போடணும், பிற்காலத்தில் ஒரு தேவைக்கு குழந்தையினுடைய படிப்புக்கோ அல்லது அவர்கள் எதிர்காலத்திற்கோ அல்லது அவர்கள் திருமணத்திற்கோ எவ்வளவு சேர்க்க வேண்டும், உங்களுக்கு பாதுகாப்புக்கு எவ்வளோ சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் அட்வைஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இன்சூரன்ஸ் அட்வைஸராக இருக்காங்க. அவங்களுக்குள்ள காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அவங்க இன்சூரன்ஸ் பாலிசி விற்பதன் மூலமாக அதிலேருந்தே அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க. 18 வயசு ஆயிருந்தால் போதும், நீங்கள் இன்சூரன்ஸ் துறையை பற்றி தெரிஞ்சுட்டு இன்சூரன்ஸ் அட்வைஸர் ஆகிடலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. இதுலேயும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்த சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கோர்ஸ். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். ஸோ தே ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் பேங்க் அண்ட் இட்ஸ் கிளைண்ட்ஸ். இந்த மாதிரி போஸ்ட்டும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பேங்க்கில் வேலை பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் என்ற பெயர். அவர்கள் கிளையண்ட்டோட நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. தே ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் தி பேங்க் அண்ட் இட்ஸ் கிளைண்ட்ஸ் and work on aiding the clients to get profits through financial services such as mergers, acquisition, debt financing, initial public offer and equity financing. இதை பற்றிலாம் அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இவங்க பேங்க்கில் இருந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் 4 லட்சத்துலேருந்து 30 லட்சம் 35 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இன்சூரன்ஸை பற்றி மட்டும் சொல்கிறவங்க இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்னால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ அல்லது மற்ற துறைகளை பற்றியோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை சார்ஜாக வாங்குவாங்க. ஸோ இவங்களும் நிறைய சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 3.5 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சிஏ மாதிரியே கம்பெனி செக்ரட்டரி, ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு கம்பெனி செக்ரட்டரி கண்டிப்பாக நியமிக்க வேண்டும். ஸோ அதை பற்றி ஏசிஎஸ், அசோசியேட் மெம்பர் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அந்த இன்ஸ்டியூட்டில் படித்து நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி ஆகலாம். முதல்ல ஸ்டார்டிங் சேலரியே 6 லட்சத்துலேருந்து இருக்குது, 14-15 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவரிஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கேன். இன்சூரன்ஸ் துறையில் இப்போ இன்சூரன்ஸ் துறை மிக பலமாக வளர்ந்து வருகிறது. ஸோ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்திலும் ஒரு ஆக்சுவரியை கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு இந்தியாவில் இப்போது சம்பளம் 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் வாங்குகிறாங்க. ஸோ இந்த துறை சற்று கடினமான துறை தான். இருந்தாலும் இந்த ஃபைனான்ஸ் அண்ட் காமர்ஸ் படித்தவர்களுக்கு இந்த துறையில் வாய்ப்புகள் அதிகம். அதிலேயே ரிஸ்க் அனலிஸ்ட் மேனேஜர்ஸோ போஸ்ட்டும் இருக்கிறது. இதை பற்றியும் நீங்கள் மேல் படிப்பு படிக்கலாம். அடுத்து பேங்க் மேனேஜர்ஸ். இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் கிளரிக்கல் லெவல்லேருந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிஐஐபி பாஸ் பண்ணி அப்புறம் தான் மேனேஜர் ஆவாங்க. இப்போல்லாம் இந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் வச்சு நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஆகிட்டால் 2-3 வருடங்களேயே பிரான்ச் மேனேஜராக ஆகிவிட முடியும். சம்பளமும் 7 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் அண்டு டிஃபென்ஸ். எல்லாம் இதுவரைக்கும் நம்ம தனியார் துறை வாய்ப்புகளை பற்றி மட்டுமே பார்த்துருக்கோமே. அரசாங்கத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதுங்க பார்ப்போமா. டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஆல் இண்டியா டிஃபென்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணோம். சிடிஎஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்விங் தி நேஷன் அட் தி பார்டர்ஸ், ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அட்டாக்ஸ் பை எனிமீஸ். ஸோ டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 6 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் இப்போ வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவோம். அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுகிற ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அல்லது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அல்லது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அல்லது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இப்படி பலவிதமான சர்வீஸுகளுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் நடத்தி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 8 லட்சத்துலேருந்து அனுபவம் ஏற ஏற உங்களுக்கு 30 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து குரூப் 1 ஆஃபீஸர்ஸ். யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறது. குரூப் 1 அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாமினேஷன். இதை எழுதி பாஸ் பண்ணுறவங்களுக்கு டிப்டி கலெக்டர், டிப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரி பதவிகள் கிடைக்கும். இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணணும். இவங்களுக்கு 4 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். செஃப், சீனியர் செஃப் சூ செஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்ரிங் படிச்சுட்டு செஃப் ஆகிட்டாங்கன்னா நட்சத்திர ஹோட்டல்களில், பெரிய பெரிய நிறுவனங்களில், அல்லது ஷிப், க்ரூஸ் ஷிப்பு, மரைன் ஷிப் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் செஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சம்பளம், அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் மற்ற வசதிகளும் இவர்களுக்கு கிடைக்கும். 10 லட்சம் வரை சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடுகளிலும் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கமர்ஷியல் பைலட். இது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி. இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும், கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் எவ்வளவு செலவு செய்கிறோமோ அதற்கு பல மடங்காக சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பைலட்டில், சீனியர் பைலட்லாம் மிக அதிகமாக சம்பளம் தர்றாங்க. ஒரு 60 லட்சத்துலேருந்து 75 லட்சம் வரைக்கும் இப்போ நல்ல பல நிறுவனங்கள் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி பைலட்டாக இருக்கிறவங்க ஃபாரின் ஏர்லைன்ஸ்லேயும் போய் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஏர் ஹோஸ்டஸ் அண்ட் ஃப்ளைட் அட்டண்டன்ஸ். ஏர் ஹோஸ்டஸ், ஃப்ளைட் அட்டண்டன்ஸ்னால் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை,
மேல் ஃப்ளைட் அட்டண்டன்ஸும் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உயரம் மற்ற உடல் தகுதி இருந்தது, நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் இந்த எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி உடனடியாக ஏர் ஹோஸ்டஸஸாக வேலையில் சேரலாம். இதற்கும் நிறைய சம்பளம். ஏர் ஹோஸ்டஸஸ் அண்ட் ஃப்ளைட் அட்டண்டன்ஸ் இவங்களுக்கும் 12 லட்சம் வரையிலும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது லா, சட்டம் பற்றிய. சட்டம் படித்தால் லாயராக மட்டும்தான் ஆக முடியுமா? சில பெயர் சொல்லும் லாயர்கள் இருக்கிறார்கள். முதலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபீஸ் அதிகமாகி கொண்டே போகும். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம லைஃப்பில். பெரிய பெரிய வக்கீல்கள் 1 மணிக்கு 1 லட்சம் அப்படிங்கிற ஃபீஸ் வாங்குகிற லாயர்ஸ்லாம் இருக்காங்க. ஹை லெவல் லாயர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் அந்த துறையில் சிறப்பு பெற்று விட்டீர்கள் என்றால், ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வக்கீல்களாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறுவனங்களில் வக்கீலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ஜட்ஜஸ், ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். பிஎல் முடிச்சுட்டு ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஜட்ஜு ஆயிடுவீங்க. ஜட்ஜுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத பார்க்கணும். நம்மளே நிறைய படிச்சிருப்போம் அல்லது சினிமாவில் பார்த்துருப்போம். இவங்களை கூப்பிடுறத மற்ற துறையில் இருக்கவங்களெல்லாம் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஜட்ஜஸை மட்டும் யுவர் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சிறப்பு அடைமொழியோடு கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் இருக்கிறது. அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இப்போ டிஜிட்டல் தான். இப்போ எல்லாருமே நான் முதல்ல சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு லேசான அறிவு இருந்தாலும் கூட ஆரம்ப நிலையில் நீங்கள் சேர்ந்து மிக விரைவில் இந்த துறையில் முன்னேறி மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்து சோஷியல் மீடியா அனலிஸ்ட். இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு சோஷியல் மீடியாவோட. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அனலைசிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் கிளைண்ட்ஸ் ப்ரொஃபைல் on various social media platform and creating reports that are easy to understand. இவங்க தான் இந்த சோஷியல் மீடியா அனலிஸ்ட். எந்த அளவுக்கு கம்பெனி பிரபலமாக இருக்கிறது அல்லது ஒரு கிளையண்ட் அவங்க ப்ரொஃபைல் எப்படி பிரபலமாக இருக்கிறது அல்லது பிரபலம் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இவர்கள் ஆலோசனை சொல்வார்கள். இவர்களும் 7 லட்சம் வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த துறை பற்றி இந்த எக்ஸாமினேஷனில் எழுதி தான் வரணுங்கிறதில்ல. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் இல்லாமலேயே நீங்கள் படித்து சோஷியல் மீடியா அனலிஸ்டாகவோ அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டாகவோ நீங்கள் ஆக முடியும். அடுத்து ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ். தே ஒர்க் ஆன் பிராண்டிங், ப்ராடக்ட் பொசிஷனிங் அண்ட் கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் தி அசோசியேட்டட் ப்ராடக்ட். இவங்க ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் 35 லட்சம் வரையிலும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் அனுபவம் இருந்தால் போதும். ஆரம்ப நிலை சம்பளமாக உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கும். அடுத்தது சேல்ஸ் மேனேஜர்ஸ். எந்த நிறுவனத்திடம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டா பத்தாது, அதை விற்பதற்கும் ஒரு டீம் இருக்கணும். அதுக்கு சேல்ஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க மானிட்டர் பண்ணி சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் மானிட்டர் பண்ணி எப்படி சேல்ஸை அதிகப்படுத்துறது, சேல்ஸ் பண்ணால் தான் ஒரு நிறுவனத்திற்கு வருமானமே வரும். ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க, ஆனால் அது சேல்ஸ் பண்ணலைன்னா அதனால் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த சேல்ஸ் மேனேஜர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அவங்கள வச்சு சேல்ஸ் பண்ணி கம்பெனிக்கு நிறுவனத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அடுத்து கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. கஸ்டமருக்கு ஏதாவது குறை இருந்தால் இவங்க தான் அதை தீர்த்து வைப்பாங்க. தே எய்ம் அட் ஹெல்பிங் தி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்க் வச்சுருப்பாங்க, கஸ்டமர் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு பேர் கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட். எல்லா நிறுவனத்திலையும்
அல்லது ஒரு பெரிய மால் போனீங்கன்னா கூட அங்கே கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்களுடைய முக்கியமான எய்ம். ஸோ கஸ்டமர் வந்து போகின்ற கஸ்டமர்கள் திருப்தியாக இருக்க வேண்டும். அப்போ தான் மீண்டும் மீண்டும் வருவார்கள். அவர்கள் மூலமாக பல கஸ்டமர்கள் வருவார்கள். அதனால தான் இவங்களுக்கு பேர் கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்து மீடியா அண்ட் ஜேர்னலிசம் ரிப்போர்ட்டராக நீங்கள் இப்போ டிவி பார்த்தீங்கனாலே எந்த அரசியல் தலைவர்களையும் பேட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் நின்று பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தலைவர் ஏர்போர்ட்லேருந்து வந்தாலும் சரி, அல்லது அவங்க ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அங்கே போய் பேட்டி எடுத்துகிட்டு அது செய்தி தொகுப்பாளராக இருந்து அவங்களுடைய சேனலில் நியூஸ் போடுவாங்க, அல்லது அதை பற்றி செய்திகளை தொகுத்து வழங்குவாங்க. அப்புறம் எடிட்டர்ஸ். ஸோ நியூஸை எடிட் பண்ணி மக்களுக்கு தேவையான விதத்தில் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி பண்ணுறதுக்கு அந்த எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கும் நல்ல சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். டிவி ஆங்கர்ஸ், ரேடியோ ஜாக்கி மாதிரியே டிவி ஆங்கர்ஸ்க்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பேராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், இதுலேயும் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் இருக்குது. நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், டயட்டீஷியன்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்தது சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமன் சர்வீஸ், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், CSR மேனேஜர்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ், சைக்காலஜிஸ்ட், மேரேஜ் கவுன்சிலர்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலர்ஸ், டெஃப் அண்ட் மியூட் ட்ரைனர்ஸ், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதர்ஸ், இந்த துறை எல்லாம் இல்லாமல் தனியாக ஈவெண்ட் மேனேஜர்ஸ், ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் அண்ட் யோகா ட்ரைனர்ஸ், மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர்ஸ், க்யூரேட்டர்ஸ், ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த மாதிரி பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேரியர் கைடன்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். இவங்க இந்த MCMFல இந்த மாதிரி கேரியர் கைடன்ஸுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. இதை எல்லாருமே அட்டன் பண்ணி நீங்கள் சிறந்த வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.